why'd you have to love me like that? I gave you my heart and you tore it apart. Don't know why you had to hurt me like that. Cause now I'm messed up, drinking non-stop, just trying to forget you and everything we said. But I can't seem to get these thoughts out of my head. Baby, why'd you have to love me like that? Love me like that. Oh, staying inside in my bed all day long, listening to sad songs and feeling so low, thinking about you and where we went wrong. 'Cause I wanna know why you let me go. Thought I was more than a body to hold, baby. I wanted you, wanted us to be something. I was so ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஆல் இண்டியா ரைடோட 9th டே. லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா ரைச்சூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஸ்ரத்தா இன்னில் தான் வந்து ரூம் செக்இன் பண்ணேன். நேற்று ரொம்ப மோசமான ரோட்டில் ரைட் பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. டோர் லாக்ட். நைட்டு மழை பெஞ்சிருக்கு போல, இங்கே வரும். Set to go. இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது, அந்தளவுக்கு பள்ளம் மேடுமாக இருக்குது. எந்த வருஷத்தில் இந்த ரோடு போட்டாங்கன்னு தெரியாது. இன்னமும் இந்த ரோட்டில் தான் இவ்வளோ பெரிய வெஹிக்கிளும் இதில் தான் போயிட்டுருக்கு. இதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த ரோட்டில் இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியாவது NH46 ஜாயின் ஆகிடணும்னு. இவர் பேர் ராபின். ஸோ இனிஷியலாக இந்த ரைடை வந்து நானும் அவனும் ஒன்றா ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளானாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஆல் இண்டியா ரைட் பண்ணுறதுனால நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ராபினும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரோட யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணுன்றது மட்டும்தான் இன்றைக்கோட டார்கெட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ராபின் கூட இதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கம்பைன்ட் ரைடுன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ராபி பார்த்தீங்கன்னா RR 310 வச்சுருக்காரு. அவரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 80-90 தான் இருக்கும். பட் என் கூட வந்ததுனால அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு 70-80 தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா என்னோடய பல்சர் வந்து அந்த ஸ்பீடுக்கு போகாதுன்றதுனால எனக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஸ்பீடையும் கம்மி பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டாக என்னை லீட் பண்ணி கொண்டு போனார்.
சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து ரோடு கிராஸ் பண்ணிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஹைவேவாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து ரைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த தாபாவில் தான் ஸ்டாப் பண்ணோம். நான் தான் போயிட்டு ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி போய் அவர்கிட்ட என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் படன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. லாஸ்ட்டாக வந்து ராபியை கூப்பிட்டு டே என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறான்னு சொல்லி செம்ம ஃபன்னாக போச்சு ஸ்டார்டிங்கே. हाँ दिल्ली जा रहे हैं। आप दिल्ली जा रहे हैं? ठीक है, थैंक यू भाई. ஆளுக்கு 2 ரொட்டி, ஒரு சாயா, ஒரு தால் சப்ஜி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பி ரைடை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வந்தது. இந்த ரோடெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என் கோபுரவே கீழே விழுந்துக்கிச்சு. இந்த லாரி டிரைவர்ஸ்க்கே இந்த ரோடு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. இந்த லாரி போகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமான ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு. இதே நைட் டைமில் இந்த ரோடில் ஃபுல் லோடட் பைக்கோடு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் தான் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். இதனால தான் மோஸ்ட்லி வந்து நைட் ரைடு அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது. ரோடு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் வரவங்களும் அதுக்கு மேலே இருக்காங்க. என்னோடய லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. அந்த ரோடு கிராஸ் பண்ணுற அண்ணாக்கு நான் ஹாரன் கொடுத்தேன். அவர் எப்படியும் ஸ்லோ பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் ஸ்லோவே பண்ணாமல் ஸ்பீடாக தான் வந்துக்கிட்டே தான் இருக்கார். அப்புறம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி மேட்ச் பண்ணிட்டேன். இல்லைனா அங்கே கண்டிப்பாக வேறு லெவல் சீன் நடந்திருக்கும். ஈவினிங் சீக்கிரமாக டார்க் ஆக ஆரம்பித்தது. ஸோ கண்டிப்பாக மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்டர் லைட்னிங்லாம் வர ஆரம்பிச்சது.
ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் மழை வந்து ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பிளேஸை பார்த்து கேம்ப் பண்ண ஆரம்பித்தோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. See you, good night, bye.